காவல்துறையினாலே உண்மையாகவே நண்பன் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என் மக்களாக நான் சொல்கிறேன், எங்களுக்கு நண்பன் மாதிரி தெரியல. உண்மையாக ஒரு பயம் ஒன்று, பதட்டம் ஒன்று இருக்குது. அது அவங்க மேலே தப்பும் சொல்லலை. இப்போ ஒரு சுபகாரியங்கள் போகிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டாங்கனாலே அது கெட்டுச்சுங்கிற மாதிரி ஒரு கற்பனை தோற்றம் வந்துடுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கூட நான் காவல்துறை நம்பர்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரேன், ரோடெலாம் கிராஸ் பண்ணிட்டு தான் வரேன். போக்குவரத்து காவல்துறையெல்லாம் நம்ம போகிற விஷயங்கள் கெட்டு போகாமல் இருக்க மாதிரி பேசி கூலாக எந்த வேலையை போகிறீங்க அந்த வேலையை போகிறேன், சரி ஓகே போங்க அப்படின்னு அது மாதிரி பாசிட்டிவ் நபர்கள் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் இது மாதிரி சார் ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போனா ஏன்னா எது நகைச்சுவை பேசுறீங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்டால் கூட அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எளிமையான வழி. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே மூலமாக எடப்பாடி மூலமாக மத்திய அரசாங்கம் ஒரு உதவிகள் நலத்திட்டங்கள் செயல்படுத்துது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப மக்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். இவர் இருந்தால் மத்தியில் நமக்கான விஷயங்கள் நடக்கும், ஈஸியாக நடக்கும் போல. வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் சமீப நாட்களில் சட்டம் ஒழுங்கு அதாவது மர்டர் அப்படிங்கிறது அதிகப்படியாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஜாதிய வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காலையில் கூட 2 பேர்த்த வெட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சந்தேசிக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் தொடர்வதற்கு காரணம் என்ன? அதான் சார், அரசின் மீதான பயம், காவல்துறை மீதான பயம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான தண்டனைகள் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு பயம் வரும். கடுமையாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி உடனடியாக கிடைச்சிச்சு அப்படின்னா செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிச்சு பாத்தியா அப்படிங்கிற பயம் மக்களுக்கு பொதுவாக வரும். அதுக்கான இப்போ சின்ன எக்ஸாம்பிள் தான் சார். இப்போ அண்ணன் சொல்லி நடந்த விஷயங்கள் அதுக்கான சொல்யூஷன் யார் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஆன்சரே கிடைக்காம தள்ளி வச்சுட்டு அடுத்து நகர்ந்துட்டாங்கல்ல, அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல. இல்லை சார், அது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அது நீதிமன்ற தீர்ப்புனால அது பெருசாக பேச முடியல. அதே சமயம் யார் அந்த சாருக்கான ஆன்சரே கிடைக்கவே இல்லை. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் யார் கொடுத்த அதிகாரத்தில் இப்போ நான் கிண்டி அண்ணா சிட்டி சுற்றிட்டு இருக்கப்போ எனக்கு அதான் ஞாபகம் வருது. எவ்வளவு ரஷ்ஷாக சுற்றி வர இயங்கிட்டு இருக்கு சிட்டி. அதுக்குள்ள ஒரு நபரால் அதிகார சப்போர்ட் இருக்க ஒரு நபரால் அது பண்ண முடியுது அப்படின்னா அப்போ யார் அதை பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஸோ அது மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஆதிக்க சாதிகள் இருக்காங்க, அந்த குணம் குறைதான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் இப்போ இவ்வளோ திரைப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க டைமில் டக்குன்னு வெட்டி போடுறாங்க. அதுவும் காரியங்கள் இல்லாமல் வெட்டி போடுறாங்கிறப்ப ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. அது இப்போ இந்த அரசு சொல்கிறாங்கல்ல, சில சமயம் சொல்லுவாங்க அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால ஆப்போசிட் பார்ட்டி கூட இதை பண்ணலாம் அப்படின்னு. ஆப்போசிட் பார்ட்டி பண்ணால் கூட அந்த விஷயத்தை செய்யறதுக்கான நபர்கள் யாருன்னு பார்த்தா முழுக்க அந்த சாதிய சிந்தனை கொண்ட நபர்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி போக முடியுது, அவங்கள்ட்ட பேசினா எப்படி அதை அவங்க ஈஸியாக பண்ணிட முடியுது. அரசு அதுதான் சார் நான் முதல்ல சொன்ன ஆன்சர் தான். அரசின் மீதும் காவல்துறை மீதும் அவங்களுக்கு துளியும் பயம் கிடையாது. அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை செஞ்சிடறாங்க யோசிக்காம. ஸோ இதில் முழுக்க பாதிக்கப்படுறது சமுதாயத்தில் இவங்க ஒடுக்கி வச்சிருக்க மக்கள் தான். அதுக்கான சொல்யூஷன் சீக்கிரம் கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டத்தை பேணி காக்கக்கூடிய காவலர்களும் முறை தவறாங்க, அவங்களும் சட்டத்தை மீறாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ கூட என்னன்னா சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் ஒரு காவலர் சூர்யாங்கிறவர் ஒரு பெண் மீது அத்துமீறி நடந்திருக்காரு. அது பகல்ல அவர் பணியிட நீக்கம் செய்திருந்தாலும் யாருக்கு யார் அந்த துணிச்சலை கொடுத்துருக்காரு? அதுதான் சார், காவல்துறையினாலே உண்மையாவே நண்பன் சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக என் மக்களாக நான் சொல்கிறேன், எங்களுக்கு நண்பன் மாதிரி தெரியல. உண்மையாக ஒரு பயம் ஒன்று, பதட்டம் ஒன்று இருக்குது. அது அவங்க மேலே தப்பும் சொல்லலை. இப்போ ஒரு சுபகாரியங்கள் போகிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டாங்கனாலே அது கெட்டுச்சுங்கிற மாதிரி ஒரு கற்பனை தோற்றம் வந்துடுது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கூட நான் காவல்துறை நம்பர்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரேன், ரோடெலாம் கிராஸ் பண்ணிட்டு தான் வரேன். போக்குவரத்து காவல்துறையெல்லாம் நம்ம போகிற விஷயங்கள் கெட்டு போகாமல் இருக்க மாதிரி பேசி கூலாக எந்த வேலையை போகிறீங்க அந்த வேலையை போகிறேன், சரி ஓகே போங்க அப்படின்னு அது மாதிரி பாசிட்டிவ் நபர்கள் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் இது மாதிரி மிக மோசமான மிருகங்கள் இருக்கு. மிருகங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கிடைச்சிருச்சு, அரசு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. அப்படிங்கிறப்ப அதை எப்படி வேணா துஷ்பிரயோகம் பண்ணலாம். கண்ணாடிகள் கேமராக்கள் இல்லை, கண் இல்லை அப்படின்னா மிருகங்கள் வெளில வந்துடுது. அந்த மாதிரி மிருகங்களை பாதுகாக்கிறது தான் காவல்துறை இருக்கு. அவங்கள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றாங்க அப்படின்னா அதுவும் பெண்கள் இந்த சொசைட்டில இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சி அப்படிங்கிறப்ப சுயமரியாதை பெண்ணியம்னு பேசுற இந்த நேரத்துல முதலில் கட்டுப்பாட்டில் இருக்க அந்த காவல்துறையில் இருக்க ஒரு நபரால் இதை பண்ண முடியுது அப்படின்னா அவர் அரசினோட ஆர்டர் எடுத்திருக்காரா, இல்ல என்ன சொல்றது ஸ்டாலினோட ஆர்டர் எடுத்திருக்காரா, இல்ல அந்த கட்சியோட கொள்கையில் எடுத்திருக்காரா, எதை மைண்ட்ல வச்சிருக்காரு? எதுவுமே இல்லாம ஒரு மிருகத்தனமான விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னா கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பொதுவாகவே இந்த மாதிரி உயர் அழுத்தத்துல இருக்க வேலை செய்யற காவல்துறைகளுக்கு தனியா கவுன்சிலிங் கொடுக்கணும். அதை தாண்டி இப்ப இந்த நபர் சூர்யான்னு சொல்றீங்கல்ல, அவருக்கு வயசு என்ன, அவர் குடும்பம் இருக்கா, அவர் எந்த மனநிலை இதை பண்ண முயற்சி பண்ணாருங்கிற ஆன்சரை மக்களுக்கு சொல்லணும் சார். அதுதான் ஒரு பக்கம் என்னன்னா சட்டம் ஒழுங்கு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதற்கு மந்திரியா இருக்கிறவரு அது சிஎம் தான் அந்த தொகுதியை வச்சிருக்காரு.
சிஎம் தான் அந்த துறையை வச்சிருக்காரு. ஆமா. அவரு சென்னையிலே தான் இருக்காரு. அப்படிங்கும் போது இந்த சட்டம் ஒழுங்குல வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுதோ? ஏன்னா அதிமுகனா சட்டம் ஒழுங்கு வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்பொழுதுமே உண்டு. திமுகல வந்து ஒரு லிபரேஷன் இருக்கு அப்படிங்கிறது. நாளுக்கு நாள் இது அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான துறை வைத்திருக்கிற முதல்வர் வந்து ஒரு கடுமையா இது வரைக்குமே வந்து ஒரு பொது வெளியில இது சம்பந்தமா பேசாத இருக்கிறது காரணம் என்ன? அதுதான் சார், அது பேச முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி பேசினோட பொதுவான மக்களுக்கு தேவையான ஒரு ஜென்ரலான வார்த்தைகள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், அது தவறான பிம்பமா காட்டுறாங்க, அப்படி கிடையாது, தனிப்பட்ட செயல்கள், அது அரசின் மீது குறை சொல்லாதீங்க மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா மீது எதிர்ப்புகள் கிளம்புது. அவரை டவுன் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவர் நேரடி கட்டுப்பாடுல இருக்க காவல்துறையை குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த அவரோட முனைப்பு மிடுக்கு எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா கேமரா முன்னாடி இல்ல ஒரு இளம் அரசியல்வாதி வராங்க அப்படின்னா அவர் மாதிரி ஒன்று பண்ணணும், நம்மளும் ஆக்டிவா இருக்கணும் காமிக்கணும் அப்படிங்கிற மூலம் அவர் இயங்குறாரு தவிர அதை தாண்டி அவர் கட்டுப்பாட்டில் இருக்க இப்போ ஸ்டில் இப்பவுமே தமிழ்நாடு ஒரு கட்டுப்பாடுல இருந்துச்சு. ஸோ அதுல அவர் கவனம் செலுத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சாலே பாதுகாப்பு கொடுத்தாலே கவனமா இருந்திருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும் நான் சொல்றேன். அந்த பெண் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க, டிவி நியூஸ் பார்த்திருப்பாங்க, இந்த சமூகம் நடக்குது முன்னாடி ஸ்டாலின் ஐயா பார்த்திருப்பாங்க, காவல்துறையை பார்த்திருப்பாங்க, தமிழ்நாட்டில் நம்ம பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க தவறு செஞ்சாங்க செய்யலங்கிறது செகண்டரி சார். ஆனா வீட்டுக்குள்ள போய் ஒரு காவல்துறை தன்னை இப்படி இந்த நோக்கத்தோட நெருங்கி வராருங்கிறப்ப அந்த பெண்ணோட சிந்தனை என்னவா இருக்கும்? அரசின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க, சொசைட்டில இருக்க ஆண்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க, காவல்துறை மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. இது எல்லாமே இங்க நொறுங்குது அவங்க பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏன் பெண்ணியவாதிகள் அமைதியா இருக்கான்னு எனக்கு இன்னும் புரியல. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்று வந்து பேசினதுக்கு வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா 14 அம்ச ஒரு திட்டங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்த 5 ஆண்டும் நாங்கள் தான் வந்து ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னு உறுதியா நம்புறதுக்கு காரணம் என்ன? அது சார் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் சார். என்ன அப்படின்னா இப்ப கூட்டணிங்கிறது ஒரு கட்சி உறுதியா இருக்கும், அதுக்கு சில கட்சிகள் சர்வைவ் ஆகணும், கொள்கைகளில் சமரசம் பண்ணிக்க முடியும், நாங்களும் அதிகாரம் எங்களுக்கு வேணுங்கிறப்ப அந்த கட்சி கூட சேர்ந்துக்குவாங்க. அதான் கூட்டணியோட அடையாளமா இருக்கும். மெஜாரிட்டி ஒரு கட்சியா ஒரு பார்ட்டியா இருக்கும். ஆனா இங்க டிஎம்கே இந்த எலெக்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது ஜெயிச்சா வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிகளும் சரி, அதனால அந்த கட்சியோட கொள்கைகளும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் தமிழ் தேசியம் சொல்றேன், இப்ப டிவிக்கே தள்ளி வச்சலாம். ஆனா ஸ்டில் ஒரு செட் ஆஃப் ஓட் பேங்க் அவங்க வச்சுக்கிட்டு ஒரு இளைஞர்கள் வச்சுட்டு அவங்க கமான் நிக்கிறாங்க. அவங்களே நாட்டை கொடுத்து ஆபத்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றப்ப இவங்களுக்கு அந்த ரியாலிட்டில தவறி போயிடுறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்யறதை கரெக்டா செஞ்சா போதுமேங்கிற ஒரு சிந்தனை தவறி ஒரு பதட்டத்துல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றது, இந்த எக்ஸாம் ஷீட்ல எல்லாத்துக்குமே ஆன்சர் வச்சா மார்க் கிடைச்சுன்னு சொல்லுவாங்களே, ஏ எழுதலாம் பி எழுதலாங்கிற மாதிரி எல்லா ஜாதி சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் கூப்பிட்டு அது சம்பந்தப்பட்ட ஓட் பேங்க் அங்க ஒரு தொகுதி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு நாங்க ஆட்சியில் அமர போறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இது போட்டிக்கு யாரையும் நிக்க விடாம எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டு நிக்கிறேங்கிற மாதிரி தான் சரியான தோணுது. கிட்டத்தட்ட 20 கட்சிகள் வந்து கூட்டணியில இருக்காங்க. அதாவது திமுக தலைமையில. ஆமா. ஒரு பக்கம் அதிமுக வந்து கூட்டணி வந்து முன்கூட்டியே உறுதி செய்யப்பட்டது. ஆமா. ஆனா வந்து இந்த 2 பக்கமே இப்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஆனா திமுக வந்து என்ன சொல்லாதுன்னா எனக்கு 2030 வரைக்கும் திட்டங்கள் வகுத்துட்டு நாங்க தான் ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக வந்து அதே கருத்துக்கள் வைக்குது. ஆனா யார் வந்து இப்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதான் சார், ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பன்னா ஏன்னா எது நகைச்சுவை பேசுறீங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்டா கூட அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எளிமையான வழி. தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே மூலமா எடப்பாடி ஐயா மூலமா மத்திய அரசாங்கம் ஒரு உதவிகள் நலத்திட்டங்கள் செயல்படுத்துது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறாரு அப்படிங்கிறப்ப மக்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். இவர் இருந்தால் மத்தியில நமக்கான விஷயங்கள் நடக்கும், ஈஸியா நடக்கும் போல, அதுக்கான உதாரணங்கள் காமிக்கணும், அப்பதான் அது பாசிபிள் ஆகும். அதை தாண்டி இப்ப இந்த நேரத்துக்கு வந்து அந்த கூட்டணி சேர்த்து வச்சிருக்காரு, ஸ்டாலின் சார் வச்சிருக்காரு. அதை தாண்டி ஒரு காருக்குள்ள ஏறப்ப கூட ஒரு இது பண்ணிட்டு போயிருக்காரு இப்படின்னு முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அது உச்சபட்ச நம்பிக்கை இல்லாம ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கு அப்படி அந்த உடல் மொழி வராது. ஸோ அதற்கு ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க. ஸோ ஏடிஎம்க்கு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நான் சொல்றேன். திமுக கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து 28+1 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. காங்கிரஸோட ஓட்டு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ரியலி வந்து 5. ஆமா. அதே சமயத்துல லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல வந்து பிஜேபியோடைய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 11.something. இப்ப அவங்க வந்து இந்த இடம் அதிக சீட்டு கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னாலதான் அதிமுகவில் வந்து இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இடம் ஒதுக்கீடு பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. உங்களுடைய பார்வை? இருக்கு சார், அந்த பிரச்சனை இருக்குதான். ஏன்னா என்ன சொல்றது, இப்ப டிஎம்கேல ஸ்பேஸ் இருக்கப்பவே ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நாங்க ஜெயிக்க போற கட்சிங்கிற பிம்பத்தை எல்லா சீரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்ப கார்ல எல்லாம் பார்க்க முடியுது, சென்னையில எல்லா கார்லயுமே டிஎம்கே கொடி கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம் என்னன்னு எனக்கு புரியல. அதுபடி எல்லா கார்லயும் டிஎம்கே கொடி பார்க்கும், இப்படி ஒரு கட்சி கொடி பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க காவல்துறை அதிகாரிகள் எனக்கு புரியல. நம்மள பிடிச்சி கேள்வி கேட்டு இருக்காங்க. 4 கார் வரிசை சம்பந்தம் இல்லாம வேற மாடல் கார் கொடி கட்சி கொடி கட்டி ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அதுல எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதை யாராவது கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இங்க சார் மக்களுக்கான நம்பிக்கை டிஎம்கே மீது இருக்கு.
ஏடிஎம்கே மீதும் இருக்கு. ஆனா அதை தாண்டி அந்த மாற்றத்தை உருவாக்க போற பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதுல டிஎம்கே ஒரு பிளான் வச்சிருக்காங்க சார். இந்த எலெக்ஷனுக்குன்னு ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொலைகள்லாம் நடக்குது இல்ல, இப்ப நம்ம பேசணும்ல, அதுலயே ஒரு ஆணித்தனமான ஒரு பதிவு அவங்க பண்ணாம இருக்கிறதே நமக்கு ஒரு சந்தேகத்தையும் இது உருவாக்குது. எலெக்ஷன் டைம்ல வேற வேற சமூகம் சார்ந்த நபர்கள் கட்சிக்குள்ள கூட்டணிக்கு சேர்றாங்க, அங்க சமூகம் நடக்குதுங்கிறப்ப எல்லாரும் பதிவு பண்ணணும், எதிர்ப்புல பதிவு பண்ணணும். இப்ப திருமானே பதிவு பண்ணிருக்கணும், ஓபிஎஸ் ஐயா பதிவு பண்ணிருக்கணும். சோ அப்படி இருக்கப்ப அந்தந்த கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணணும், ஓபிஎஸ் ஆருமே அங்க போயிருக்கணும்னு எனக்கு ஒருத்தர் கருத்து. சோ அங்க போய் நிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு கூட்டணி உருவாக்க போது, ஒரு நல்ல நோக்கத்துக்கான ஒரு கூட்டணி அமைய போகுது, ஒரு நல்லிணக்கம் அமைய போகுது அப்படின்னு மக்களுக்கு பார்வை வரும். ஆனா இங்க பாருங்க, ஆதிக்க சாதின்னு சொல்ற நபர்கள் அமைதியா தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் ஸ்டேட்மெண்ட் வச்சா கூட உண்மையிலேயே கீழே ஒண்ணு இருக்கு, அதை எடுக்காம நீங்க எப்படி சுயமரியாதை சமத்துவம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. 20 ஆண்டுகளாக ஆட்சி செய்த, அதாவது முதல்வராகவே ஆட்சி செய்த திரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து எம்பி ஆக்கியிருக்காங்க பிஜேபி. அதே சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டு அரசியல திரு எடப்பாடிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியே குரல் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் வந்து மீறி வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஓவர் கம் பண்ணி நிலைநிறுத்துவாரா? சார், உண்மையா பிராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா பாக்குற மக்களுக்கும் சரி, அரசியல் குடும்பம் சொல்லப்படுற ரத்திலே அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற டிஎம்கே குடும்பமும் சரி, அந்த நபர்களே வந்து எடப்பாடியை பார்த்து மிரண்டு தான் போவாங்க இந்த நேரத்துல. ரியாலிட்டி நான் சொல்றேன். எதுக்காக அப்படின்னா, எப்படி உள்ள ப்ரெஷர் அவரால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு. ஏன்னா இப்போ சிஎம்ஆ இருந்துட்டாரு ஒரு பாயிண்ட்ல, அது எந்த மோட்ல நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி இப்ப தலைமை இல்லாதப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே போட்டி போட நினைக்கிறப்ப, அதுவும் எல்லாமே தமிழ் ஜாதி சம்பந்தப்பட்ட ஓட் பேங்க் வச்சிருக்க நபர்களா இருக்கப்ப அவங்களை எடுத்து வெட்டி விட்டுறவும் முடியாது. ஏன்னா அதுதான் தமிழ்நாடு, அதான். ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கு ஆப்போசிட்டா தமிழெல்லாம் இல்லாத நபர்கள் சொல்லப்படுற நபர்களோட மெஜாரிட்டி டிஎம்கே சைடு இருக்காங்க. அவங்க தமிழ்ங்கிற பேர்ல இயங்கிட்டு இருக்காங்க. அதுல பெருசா இஷ்யூவும் கிடையாது, தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்க முழுக்க தமிழ் ஜாதிகளை மட்டுமே வச்சு ஒரு கட்சியை கட்டமைக்கணும். அவங்களுக்குள்ள போட்டி உணர்வு தான் இருக்கும், எல்லாருக்கும் தலைமை பண்பு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களை மேனேஜ் பண்ணி இந்த கட்சியை ரன் பண்ணி தனக்கான நட்பெயரை எடுத்துக்கிட்டு தமிழக மக்களுக்கும் நம்பிக்கை வர வச்சு ஜெயிக்கணுங்கிறது உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். ஸோ அந்த இடத்துல எடப்பாடி சார் இருக்காருங்கிறது அதே நான் பெருமையா தான் பாக்குறேன். தமிழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க பேசுறீங்க, தனித்தமிழ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிற திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புற, அந்த கேள்வியில நியாயம் இருக்கா? உறுதியா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அப்படின்னா அங்கங்க நீதி நேர்மை நிலைநாட்டுறாங்க, அது பெரிய செய்தியா வருது. ஆனா மறைமுகமா நான் பல இன்டர்வியூஸ்ல பதிவு பண்ணிட்டு இருக்கேன், காவல்துறையில பதிவு செய்யப்படாத சம்பவங்கள், மிக மோசமான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு, நம்மளே கேள்விப்படுறோம். ஸோ அப்படி இருக்கப்ப அதெல்லாம் நம்ம வரிசையா கேள்விப்படுறப்ப ஓகே, ஒரு விஷயம் பதிவு பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இல்ல சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதை தான் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். ஆனா காதுலயே கேட்கிறப்ப அது காவல்துறை காவல் நிலையத்துல பதிவு பண்ணப்படாம மிக மோசமான சம்பவங்கள் நடந்து அது வீட்டுக்குள்ளே பேசி இதெல்லாம் வெளில போவேன்னு சொல்லி பெண்கள் நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி விஷயங்கள் ஏன் லிமிட்டுக்கு எனக்கே தெரிய வருது வித் ப்ரூஃபோட அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நபர்ல என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, சீமான் சாருங்கிறப்ப தமிழ் மக்களுக்கு ஒரு அடையாளமா இருக்காரு, தமிழ் தேசிய ஒரு அடையாளமா இருக்காரு இப்ப அப்படிங்கிறப்ப அங்க செய்திகள் போகும், தொடர்புகள் போகும். சில பெரிய பெரிய குடும்பங்கள் இருக்கலாம், இல்ல நெருக்கமான அரசியல் கட்சிக்கு நெருக்கமான நபர்கள் இருக்கலாம், அந்த குடும்பத்தில் சிக்கல்கள் நடந்திருக்கலாம், அதை வெளில சொல்ல முடியாத பெண்களுக்கான சிக்கலா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்ப அதை இந்த மாதிரி தான் பதிவு பண்ண முடியும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, நடந்துகிட்டு இருக்கிறது மட்டும் சட்டம் ஒழுங்கு சீரியல் கிடையாது, இதை விட மிக மோசமாகவும் நடந்துகிட்டு இருக்கு பதிவு செய்யப்படாம. உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒரு நியாயமான ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஒரு கருத்தை நான் பார்க்கிறேன். நன்றி. நன்றி சார்.